திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, சனி பகவானுடைய 2025ஆம் ஆண்டிற்கு உண்டான வக்ர பயிற்சி பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்துல தொழில், ஜீவனம், உணவு இது எல்லாமே ஒருத்தருக்கு நல்லா கிடைக்குது அப்படின்னா அது சனி நல்லா இருந்தா மட்டும்தான் கிடைக்கும். அதனாலதான் அவர் கர்மகாரகன், தொழில்காரகன், பித்ருக்காரகன், இது நிறைய விஷயங்கள் அவருக்கு நம்ம ஆயுள் காரகன் அப்படிங்கிற எல்லா காரகத்தையும் அவர் வாங்கியிருக்காரு. ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு குழந்தை ஒருத்தர் இறக்குறாங்க அப்படின்னா சனியும் ராகுவும் இல்லாம ஒரு சம்பவம் அங்க நடக்கவே நடக்காது. அப்ப சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பயிற்சி ஆகிறார் அப்படிங்கும் பொழுதும் அதே போல அவர் 2.5 வருஷத்துக்கு ஒரு முறைதான் ஒரு கட்டத்துல இருந்து இன்னொரு கட்டத்துக்கு மாறுறாரு. அப்போ ஒரு 12 ராசி கட்டத்தை சுத்தி வர்றதுக்கு 30 வருடங்கள் எடுத்துக்கிறார். இந்த 30 வருடத்துல வருஷம் ஒரு 3 மாசத்துல இருந்து 5 மாதம் வரைக்கும் வருஷம் வக்ரம் பெறுகிறார். அப்ப ஏன் வக்ரம் பெறுகிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, சூரியனிலிருந்து 5ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 9ஆம் இடத்தில் சனி வரக்கூடிய காலகட்டங்கள் வக்ரமே. இதுல 5ஆம் இடமும் 9ஆம் இடம் பெருசா நம்ம எடுத்துக்க வேண்டியதுல பெரிய பவர் கிடையாது. ஆனா 6, 7, 8 இது நீங்க உங்க ஜாதத்துல பார்த்தாலே தெரியும். சூரியன் நிக்கிற வீட்டுல இருந்து 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடத்தில் சனி இருந்தால் கண்டிப்பா அது வக்ரமே. அப்போ ஒருத்தருக்கு ஏன் வக்ரம் ஆகுது அப்படின்னு பாத்துட்டோம்னா, இந்த பிறவியில சனி அப்படிங்கிறவர் கர்மகாரகன். இந்த பிறவியில அவர்களுடைய நல்ல கர்மாவாக இருந்தாலும் சரி, தீய கர்மாவாக இருந்தாலும் சரி, அதை முழுமையாக அனுபவிக்கவே அவர் பிறந்திருக்கார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ஏன்னா வருஷத்துல 12 மாசம் இருந்தும் ஏன் அந்த 3 மாசத்துல மட்டும் குழந்தை பிறக்குது? அப்ப அந்த 3 மாசத்துல கோச்சாரப்படி சனி வக்ரமா இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்குமே சனி வக்ரம் தான் இருக்கும். உங்க ஜாதத்துல பாத்தீங்கன்னா வீண் இருக்கும், அல்லது வான் இருக்கும், அல்லது ரிவர்ஸ் அப்படின்னு இருக்கும். அப்ப ஏன் அப்படி போடுறோம் அப்படின்னா, இயல்பு நிலை சனி என்ன நிலையில் இருக்காரோ அந்த நிலையில இருக்கக்கூடிய பலனை அவர் தரமாட்டார், அதற்கு எதிர்பலனை தருவார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்போ இதுல இன்னொரு விதிவிலக்குகளும் உண்டு. யாருடைய ஜாதகத்துல சனி பகவான் பாத்தீங்கன்னா மேஷத்துல, கடகத்துல, சிம்மத்துல, விருச்சிகத்துல இந்த 4 வீட்டுல சனி இருந்து வக்ரம் பெற்றால் யோகத்தை வாரி வழங்கி கொண்டே செல்வார். அதே போல லக்கணத்துக்கு மறைஞ்சு 6, 8, 12 இருந்தாலும் யோகத்தை வாரி வழங்குவார். அது அந்த தசாபுத்தி காலகட்டங்கள்லயோ அல்லது இது போல வருடம் வரக்கூடிய பயிற்சி காலகட்டங்களே ஈஸியா சம்பாதிப்பாங்க. ஆனா கடின உழைப்பாளி, கடுமையான உழைப்பாளி. சனி ஒருத்தருக்கு வக்ரம் சனி நல்லா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் முதலாளி. சனி வக்ரமாக இருந்தால் அவன் வேலைக்காரன். அதுதான் உண்மை. கடுமையா வேலை நம்ம செய்வோம், யாரு என்ன அப்படின்னு பார்க்காம, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கடுமையா உழைச்சு கொட்டுவோம். ஆனா என்னதான் நம்ம கடுமையா உழைத்தால் நமக்கு ஒரு பெயரோ புகழோ மதிப்போ, அந்த வேலைக்கு உண்டான சம்பளமோ, அந்த வேலைக்கு உண்டான ஒரு உயர் பதவியோ எதுவுமே கிடைக்காது. நீங்களா யோசிக்கலாம், நம்மளை விட திறமை கம்மியா இருக்கிறவங்க எல்லாம் நம்மளை விட மேல போயிட்டு இருக்கான், ஆனா நம்ம இதே நிலையில இருக்கிறோமே அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருக்கும். நீங்க கடுமையா உழைப்ப போட்டாலும் ஸ்மார்ட் ஒர்க்கர் அப்படின்னு நம்ம சொல்றவங்க எல்லாம் நல்லா மேல போயிட்டு இருப்பாங்க. பட் நீங்க கடுமையான உழைப்ப போட்டாலும் உங்களை கீழே தான் வச்சிருப்பாங்க, வேலைக்காரர்கள் மாதிரிதான் அங்க இருப்பீங்க. ஆனா அப்படியே இருந்தாலும் அதற்கு பலன் இல்லை அப்படிங்கிறது இந்த சனி வக்ரம். அப்போ இந்த பிறவில தன்னுடைய கர்மா நல்ல கர்மாவாக இருந்தாலும் சரி, தீய கர்மாவாக இருந்தாலும் சரி, அதை கழித்து விட்டு செல்வதற்காக சனி வக்ரமாகி பிறந்திருக்கிறார். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்ப 40 வயசு வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க வேலையில. யாருதான் இந்த 40 வயசு வரைக்கும் என்ன நடக்கும்னா, யாருக்கு உழைச்சு கொண்டாலும் சரி, வீட்டுக்காக இருந்தாலும் சரி, குடும்பத்துக்காக இருந்தாலும் சரி, குடும்ப உறவினர்களுக்காக இருந்தாலும் சரி, தொழில் பண்ணக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பி எந்த உறவுகளுக்கும் நீங்க எதிர்பார்க்காம செய்வீங்க. ஆனா எல்லாருக்குமே நீங்க ஒரு வேலைக்காரனாக மட்டுமே கண்ணுக்கு தெரிவிங்க. அதெல்லாம் எப்போ உங்களுக்கு சனி பகவான் உணர்த்துவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க 40 வயசு 10 வயசுல ஸ்டார்ட் ஆகும் உங்களுடைய உழைப்பு. சிறு வயதுல உழைக்கிறது, சிறு வயதிலே சம்பாதித்து ஏற்படுத்தி கொள்வது, சிறு வயதிலேயே ஏதோ சொத்துக்கள் வாங்குறது, அல்லது சொத்துக்களை வித்து கொடுக்கறது, ஏதோ ஒண்ணு உங்களுடைய சொத்துக்களை, பரம்பரை சொத்துக்களை மற்றவர்களுக்காக விட்டு கொடுக்கறது, இது போல ஏதாவது ஒரு விஷயத்த சனி கொடுத்துட்டு போயிடுவார், கொடுக்க சொல்லுவார் அப்படிங்கிறது அமைப்பு. அப்ப இதெல்லாம் எப்போ உணர்வீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய 40 வயசுக்கு மேலதான். அந்த 40 வயசுக்கு மேல அது அப்படியே சனி யோகமாக மாறுவார். அந்த வக்ரமாக இருக்கக்கூடிய சனி அப்படியே யோகமாக மாறுவார். அதற்கப்புறம் 40 to 50, 55 வயசு வரைக்கும் ரொம்ப மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி காலகட்டங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுல ஏதாவது தசாபுத்திகள் மட்டும் கொஞ்சம் சரியில்லாம இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் செய்து பண்ணும்போது சனி எப்பொழுதுமே நல்லதை செய்து கொண்டு
செல்லக்கூடிய ஒரு கிரகமே அப்படிங்கிறத மாற்று கருத்துக்கள் கிடையாது. சனி நல்லா இருக்கிறவங்களுக்கு தொழில் தெரியும், ஆனா சனி வக்ரமாக இருக்கிறவங்களுக்கு தொழிலையே உருவாக்க தெரியும் அப்படிங்கிறத உண்மை. ஒருத்தருக்கு வந்து சனி நல்லா இருக்குன்னா அவன் வந்து முதலாளி. ஆனா சனி வக்ரமா இருக்கிறவங்க முதலாளிக்கே ஐடியா கொடுக்கக்கூடியவங்க, அந்த முதலாளியவே உருவாக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறது இந்த சனி வக்ரமானவர்கள். சோ அதனால சனி வக்ரமாக இருந்தால் நல்லதே. 40க்கு மேல மிகப்பெரிய உயர் பதவிகளும் உயர்ந்த இடத்திலும் செல்லக்கூடிய ஒரு அமைப்பை 40 வரைக்கும் அனுபவத்தை கொடுத்து 40க்கு மேல மிகப்பெரிய விஷயத்த உங்களுக்கு அவர் கண்டிப்பா கொடுத்துட்டு போவார். இப்ப நான் சொல்லக்கூடிய இடத்துல, அதாவது மேஷத்துல, கடகத்துல, சிம்மத்துல, விருச்சிகத்துல எல்லாம் உங்களுக்கு சனி இருந்தால் இப்ப சிறு வயதுல இருந்து ஒரு யோகத்தை அதை அப்படியே மாற்றி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ரெண்டாவது என்னன்னா வக்ரம், எந்த கிரக வக்ரமாக இருந்தாலும் ஒரு பிடிவாத குணங்கள், வக்ரம்னால இரட்டிப்பு தன்மை. அப்ப சனி வக்ரம்னா இருந்ததுன்னா அது உங்க லக்னத்துக்கு உங்க ராசிக்கு எத்தனாம் அதிபதியோ அது எல்லாமே உங்களுக்கு இரட்டிப்பா கிடைக்கும். அது ஒரு பிடிவாத குணங்கள் இருக்கும். இதுல எல்லாம் பாருங்க, சனி வக்ரமானவங்க தொழில ரொம்ப பிடிவாதமா இருப்பாங்க. நீ தொழில் தான் பண்ணுவேன், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குது, இது போலதான் இருப்பேன் நானு அப்படிங்கறதெல்லாம் அவங்க ஏற்படுத்திக்குவாங்க. வேற தொழிலுக்கு போய் இது உங்களுக்கு வருமானம் வரல, இது வேண்டாம் அப்படின்னு சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்சதை, அவங்களுக்கு செஞ்சதைத்தான், அவங்களுக்கு தோன்றதைத்தான் அவங்க செய்வாங்க அப்படிங்கிற அமைப்பு உண்டு. சோ அதனால சனி வக்ரமாக இருக்கக்கூடிய ஜாதகர் இந்த வருடம் வரக்கூடிய இந்த 3 மாத காலங்கள்ல உங்களுக்கு யோகத்தையும் கொடுத்துட்டு போவார் அப்படிங்கிறது அமைப்பு. மத்த 9 மாதங்கள் வரைக்கும் 18 மாசம் 9 மாசம் சும்மா இருந்தாலும் கூட இந்த சனி வக்ரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல மிகுந்த யோக பலனை கண்டிப்பாக கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்களுக்கு இடமே கிடையாது அப்படிங்கிற அமைப்பு உண்டு. இப்ப நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான சனி வக்ர பயிற்சி தனிப்பட்ட முறையில ஜாதக ரீதியாக என்ன பண்ணும் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம். இப்ப நாம ரிஷப ராசிக்கு உண்டான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம். ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் அதிபதி அப்படிங்கறத நம்ம கணக்குல எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, பொதுவா ஜாதகத்தினுடைய கிரக ரீதியாக நம்ம எடுத்து கொண்டு போகிறப்பதான் அது முழுமையான பலனை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்போ இது உங்களுடைய ராசி லக்னமாக இருந்தாலும் ராசியாக இருந்தாலும் ரிஷப ராசிக்கு ரிஷப லக்னத்துக்கு 9 மற்றும் 10ஆம் அதிபதியான சனி பகவான் லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11ஆம் வீட்டுல வக்ரகிதி அடைய போகிறார். பொதுவா எல்லா கிரகங்களுமே ரிஷபத்துக்கு நல்லா இருக்கு. சனி 11ல இருக்கார், குரு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்துல இருக்கார், ராகு கேதுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ராகு 10லும், கேது அப்படின்னு சொல்லக்கூடிய 4 வந்து கேதுக்கு வந்து கொஞ்சம் உடல் ரீதியாக கொஞ்சம் மன ரீதியான பிரச்சனைகளை கொடுக்குமே தவிர மற்றபடி பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா கிரகங்களுமே ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புலதான் இருக்கு. இருப்பினும் ஒரு சில ரிஷபத்துக்கு பாத்துட்டீங்கன்னா சரியில்லை அப்படிங்கிறப்ப அது அவங்க தசாபுத்தி ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு பலனாக இருக்கலாம். தசை சரியில்லாத திசைகளாகவோ லக்னத்துக்கோ ராசிக்கோ ஒரு பாதகாதி திசைகளோ ஏதோ நடந்துட்டு இருந்தாக்கா கொஞ்சம் இந்த நல்ல நேர காலகட்டங்களை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. அது வந்து ஒரு 20% பேர் தான் அப்படி இருக்காங்க. மற்றபடி ரிஷபத்துக்கு பாத்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பீரியட் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. இப்ப இப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள்ல சனி வந்து வக்ரம் ஆகிறார். எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை 13 இருந்து நவம்பர் மாசம் 28ஆம் தேதி வரைக்கும் சனி வந்து வக்ரகதி அடைகிறார். இதெல்லாம் நம்ம 2 வகையை எடுத்துக்கணும். சனி உங்க ஜாதத்துல வக்ரமாக இருக்கிறாரான்னு பாருங்க. ஆர் வி அப்படின்லாம் போட்டிருப்பாங்க. இது போல சனிக்கு பக்கத்தால போட்டிருந்தாங்கன்னா உங்க ஜாதத்துல சனி வக்ரம், அப்படி இல்ல அப்படின்னா அவர் வக்ரகிரி இல்லை அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்ப நாம இது வந்து ஃபர்ஸ்ட் நான் சனி வக்ரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு உண்டான பலனை சொல்றேன், அப்புறம் சனி வக்ரம் இல்லாதவர்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்றேன். அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சனி வக்ரமாக இருக்கிறார் அப்படின்னா உங்க ஜாதகத்துல என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, உங்களுடைய பூர்வீக சொத்து, அப்பா மூலமாக வரக்கூடிய பரம்பரை சொத்துக்கள் சார்ந்த விஷயத்த கையில் எடுப்பார். அதுல ஏதாவது பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, அதுல ஏதாவது உங்களுக்கு வர வேண்டியது நிலுவைகளாக இருக்கு அப்படின்னா அதை உங்களுக்கு வாங்குவதற்குண்டான ஒரு ஏற்பாடுகளை செய்து கொடுப்பார். தொழில்ல வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா ஒரு 10ஆம் அதிபதி இல்லையா, அப்ப தொழில்ல ஒரு வளர்ச்சி, தொழில இருந்து இன்னொரு தொழில் மாத்தலான் இருக்கீங்கன்னா அது மாறுவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள், தொழில அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள், புதிய கிளைகள், புதிய புதிய விஷயங்கள் தொழில கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், நிறைய கான்டாக்ட் கொடுக்கறது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அதுல மிகப்பெரிய லாபத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா வக்ரமாகிறார் இல்லையா, லாபஸ்தானத்துல போய் வக்ரமாகுது இல்லையா, அப்போ வக்ரமாகக்கூடிய காலகட்டங்கள்ல உங்களுக்கு லாபத்தை அதிகப்படுத்தி கொடுப்பார். உயர்கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். உங்க கூட பிறந்தவர்கள் மூலமாக ஒரு உதவிகள், உங்க குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்றது, உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி செய்யக்கூடிய ஒரு பலனாகும். அப்ப அவருக்கு பார்வை இருக்கு, 3, 7, 10 அப்படிங்கிற பார்வை இருக்கு. அப்ப இங்க இருந்து உங்க ராசியே பார்ப்பார். ஏன்னா சனி பார்க்கக்கூடிய இடம் பால்னு சொல்றோம், ஆனா நல்லா இருக்குன்னு சொல்றோமே, எப்படி அப்படின்னு பார்க்கும் பொழுது சனி ராசியை பார்க்கும் பொழுது உங்களை பிரபலப்படுத்துவார். நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க, ஒரு குக்கிராமத்துல இருந்தீங்கனாலும் கூட உங்களை அந்த இடத்துல ஒரு மதிப்பும் மரியாதையும் ஏற்படுத்தி கொடுப்பார். நேரம் நல்லா இருந்தால், நல்லா இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல
அப்ப சனி இப்ப வக்கரமாக இருந்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக உங்களையே இன்னும் கொஞ்சம் அதிகமாக பிரபலப்படுத்துறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். சனி பார்க்கும் பொழுது அந்த இடத்துல கூடிய அழுக்குகளை விரட்டி அந்த இடத்துல இருக்கக்கூடிய நன்மைகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ உங்க உடம்புலயோ உங்க மனசுலயோ உங்க ஜாதக ரீதியாகவோ இருக்கக்கூடிய கெடு பலன்களை குறைத்து உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கவே சனி வருகிறார். அடுத்தது உங்க சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பது, கடுமையா முயற்சி செய்து ஜெயிக்கிறது, எதுலையுமே ஒரு வெற்றி வாகையை சூடக்கூடிய ஒரு அமைப்பு, காரிய ஜெயங்கள் உண்டாவது, தைரியத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு, எது வந்தாலும் பாத்துக்கலாம், இத்தனை பாத்துட்டு வந்துட்டு நீ பார்க்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது, இதெல்லாம் உண்டு. அடுத்தது அவரே பாரு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டை பார்ப்பார். அப்ப 5ஆம் வீட்டை பார்க்கும்பொழுது யாருக்காவது குழந்தை இல்லாம இருந்தீங்கன்னா அந்த குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகள், நல்ல ட்ரீட்மெண்ட், நல்ல குழந்தைக்குள்ள நல்ல ட்ரீட்மெண்ட், நல்ல மருத்துவர் கிடைக்கிறது. அதே போல உங்களுக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தாத்தா வழி உறவுகளை சொல்லக்கூடியது. அப்ப அதுல ஏதாவது சொத்து பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதுக்குள்ள ஏதோ ஒரு நல்ல தீர்வுகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள். 5ஆம் இடங்கிறது குலதெய்வம். அப்ப குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கிறது. குலதெய்வம் தெரியாம இருந்தாலும் கூட அது கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், குடும்ப ஒற்றுமையா இருக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது. அடுத்தது பாருங்க, உங்களுக்கு 10ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டை பார்ப்பார். அப்போ மறைமுகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிய வர்றது. 8ஆம் இடங்கிறது பாத்துட்டீங்கன்னா திடீர் பண வரவு, திடீர் அதிர்ஷ்டங்கள், இதெல்லாமே 8 தான். அப்ப திடீர்னு பணம் வர்றது, திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுறது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். இது சனி வக்கரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு. ஒருவேளை உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாக இல்ல அப்படின்னா இதெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டா நடக்கும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். தொழிலையோ லாபத்திலேயோ தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வருவார். தொழில் இடத்துல வேலை செய்யக்கூடிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுப்பார். பெரிய அளவுக்கு லாபத்தை எதிர்பார்க்க வேண்டாம். இந்த சனி ஒரு 3 இந்த காலகட்டங்கள் வரைக்கும் தான், நவம்பர் 28 வரைக்கும் தான், பெரிய லாபத்தை எதிர்பார்க்க வேண்டாம். இருப்பது என்னவோ அது வந்தாலும் சரி அப்படிங்கிறத கொண்டு போயிருங்க. அடுத்தது பாருங்க, அவர் உங்களுக்கு 3ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட பிறந்தவர்கள் மூலமாக பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கறது, தேவையில்லாத ஒரு மனக்கசப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறது, தைரியத்தை கொஞ்சம் குறைச்சு கொடுப்பது, ஒரு முறைக்கு பலமுறை செஞ்சா வெற்றிகளை கொடுப்பது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாத்துட்டீங்கன்னா 5ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார். அப்ப 5 தொடர்பு கொள்ளும் பொழுது குழந்தைகள் சார்ந்த விஷயம், அதே போல குடும்ப ஒற்றுமை, இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடிக்கடி குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்கும். அதே போல 5ஆம் இடங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறதால பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டத்தை நம்பி இறங்க வேண்டாம் இந்த காலகட்டங்கள்ல மட்டும். அடுத்தது பாருங்க 8ஆம் இடத்தை பார்த்தார். 8ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது தேவையில்லாத கொஞ்சம் மன உளைச்சலை ஏற்படுத்தி கொடுக்கும். கடின உழைப்பை போடுற மாதிரி இருக்கும். ஆனா உழைப்புக்கு ஏற்ற கொஞ்சம் ஊதியத்தை கொஞ்சம் குறைவாவே எதிர்பாருங்க, அவ்வளவுதான் கிடைக்கும். அதே போல 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டம் சொல்றோம் இல்லைங்களா, திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் வருமானங்கள், திடீர் பண இழப்புகளும் 8 தான் கொடுக்கும். அப்ப அதுல எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருந்து அடுத்தது செயல்படுத்த வேண்டும். அதே போல உங்களுக்கு 8ஆம் இடங்கிறது பாத்தீங்கன்னா கணவர் வழி உறவுகள், மனைவி வழி உறவுகள்னு சொல்றோம். அப்ப அதுலயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அப்படிங்கறதுதான் இந்த சனி வக்ரமாக இல்லாத ஒரு ஜாதகங்களுக்கு உண்டான பலனாக இருக்கும். அப்போ ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா முழுக்க சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த காலகட்டங்கள்ல நல்ல நேரமா இருக்குது, எங்களுக்கு நேரமே வேலை செய்யலைங்க அப்படின்னு புலம்பிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு யோகமான காலகட்டங்களாக மாறும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கள் கிடையாது. மற்றபடி நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் தசாபுத்தி ரீதியாக சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம சரணம்.